நமசிவாய வாழ்க. ஜூலை மாதத்திற்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே பொதுவாக புத்தி கூர்மையானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள், முதலே திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய மிகவும் திறமைசாலிகள், வருங்காலத்தை கணிக்கக்கூடிய நிபுணத்துவம் கொண்டவர்கள், ஒருவரை பார்த்தால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் நடந்து கொள்வார் என்று திட்டமிட்டு சொல்லக்கூடிய நபர்கள், எதையும் திட்டம் போட்டு இவர்களுக்கு இவ்வாறு நடந்து கொள்ளப்பட வேண்டும், எந்த செயல் எவ்வாறு செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது இவரிடம் பெறக்கூடிய ஆலோசனை சரியாக இருக்கும். ஜூலை மாதத்திற்கான ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும், அதனுடைய கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் எவ்வாறு கிரகங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது மிதுன ராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும், இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகம் வீட்டிலே புதன் பகவானும், சிம்ம வீட்டிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும், 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலே ராகு பகவானும், மீன வீட்டிலே சனி பகவானும், துலாத் வீட்டிலே ரிஷப வீட்டிலே சுக்கிர பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். இவ்வாறு காணப்படுகின்ற கிரகங்கள் ஆதிபத்தியம், பார்வை, ராசியில் இடம்பெற்றக்கூடிய நிலை, அவற்றின் அடிப்படையில் பலன்கள் எவ்வாறு தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்திற்கான தொழில் என்று வருகிறோம். தொழில் என்று இருந்தால் 3 நிலைகளில் எடுத்துக்கொள்கின்றோம். எவ்வாறு என்று பார்க்கின்றோம். உற்பத்தி, சேவை, வியாபாரம், ட்ரேடிங். இந்த நிலைகளில் எவ்வாறு இருக்கிறது. உற்பத்தி என்று வருகிறோம். உற்பத்தி செய்பவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அது விவசாயமாக இருக்கட்டும், அல்லது கனிம பொருட்களாகட்டும், மற்றும் மதிப்பு கூட்டல் செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அவர்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான பொற்காலமாக விளங்குகிறது. ஒரு சிலருக்கு ஸ்டாக் வைத்ததன் மூலம், கனிம வளத்தை ஸ்டாக் வைத்ததன் மூலம் இவர்கள் அதிக லாபத்தை பெறுகிறார்கள். ஒரு சிலருக்கு ஆடை உற்பத்தி மற்றும் அதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது நன்று. ஏனென்றால் உலக சூழ்நிலையின் அடிப்படையில் இவர்களுக்குடைய நிலை, லாபம் குறைந்து வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருந்ததன் மூலம் இதை சரி செய்து கொள்ளலாம். உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமாக நிலை பெற்றிருக்கிறார்கள். வெளிநாடு சார்ந்த தொழிலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் டாலர் மதிப்பின் அடிப்படையில் இவர்கள் பார்க்கும் பொழுது உலக சூழ்நிலையில் இவர்கள் பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக ஆர்டரை பெற்று சரியாக செய்யும்போது தான் ஒரு வெற்றி அடைய முடியும். உள்நாட்டு தொழில் என்று வரும்பொழுது இவர்கள் மிகவும் அற்புதமான நிலை பெறுகிறார்கள். ஆனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இல்லை. ஒரு சிலருடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் வேலையாட்கள் மூலம் அதன் லாப குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கவனமாக இவர்களை கையாளுவதன் மூலம் லாபம் அதிகமாக பெறக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரம் என்று வருகிறோம். அதாவது இந்த பொருளை, உற்பத்தியான பொருளை ஒருவர் வாங்கி சென்று விற்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கிறது. எவ்வாறு என்று பார்த்தால், முன்னே வாங்கி வைத்திருந்த பொருள் மூலம் கனிம பொருட்களின் விலையேற்றத்தின் அடிப்படையில் இவர்கள் அதிக லாபத்தை பெறுகிறார்கள். விற்கும் பொழுது அதிக லாபத்தை பெறுகிறார்கள். இதற்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. தங்கம், வெள்ளி, அப்புறம் மற்றும் பஞ்சு மற்றும் மூலப்பொருட்களின் அடிப்படையில் இவர்கள் விலையேற்றத்தின் மூலம் அவர்கள் வாங்கி வைத்த பொருட்கள் விலையேற்றத்தை கொடுப்பது மூலம் இவர்கள் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஒரு சிலர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது. இந்த வியாபாரிகளுக்கு வாங்கி வைத்ததன் மூலம் பிரச்சனை கொடுக்கிறது. ஒரு சில பொருட்கள் அல்லது ஆடை ஆபரணங்கள் தேக்க நிலை மற்றும் வேறு சில காரணங்களால் ஏற்படக்கூடிய நிலை, இவர்கள் வட்டி கட்டுதல் மற்றும் அதை கையாளக்கூடிய திறன் இல்லாமல் போகுதல், அவர் வேலையாட்களுடைய வேலை வாங்க தெரியாமல் போகின்ற பிரச்சனையில், உள்பிரச்சனையின் காரணமாக லாபத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். அவர்கள் சற்று கவனமாக இருந்து அதை வெற்றிகரமாக செய்வதன் மூலம் லாபத்தை அதிகமாக பெறலாம். வேலையாட்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையின் மூலம் அதிக கவனமும், அல்லது வரக்கூடிய ஆர்டர்களை நாம் எவ்வாறு கையாளலாம் என்றும் பார்த்து வியாபாரத்தை செய்வதன் மூலம் அதிக லாப நோக்கத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படும். நூலிலையில் ஒரு சிலருக்கு வியாபாரங்கள் சரிவிடக்கூடிய நிலை ஏற்படும்.
ஏனென்றால் அவருடைய விலை இவருடைய விலைக்கும் ஒத்து வராத காரணத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உள் கமிஷன் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு கையாள தெரியாத காரணத்தினால் இவர்களுக்கு அந்த ஆர்டரை பெறக்கூடிய நிலை ஏற்படாத நிலை ஏற்படும். கவனமாக இருந்து ஆர்டரை பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருங்கள். சேவை சார்ந்தவர்கள், அதாவது இந்த சமுதாயத்திற்கு சேவை, டாக்டர், வக்கீல் மற்றும் ஏஜென்ட்டுகள், கமிஷன் ஆட்கள் இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த மாதத்தின் மிக பெரும் பொருளாதாரத்தை குவிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சில புறக்காரணங்களால் இவர்களுக்கு லாபத்தை இழக்கக்கூடியதிலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கின்ற ஆட்களின் அடிப்படையிலும் மற்றும் இவர் கையாளக்கூடிய திறனின் அடிப்படையிலும் பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு கவனமாக இந்த மாதத்தில் கையாளுவதன் மூலம் இவர்கள் அதிக வெற்றிகளை குவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். வேலை என்று வருகிறோம். கார்ப்பரேட் நிலையத்தில் வேலை செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக வருகிறது. கார்ப்பரேட் வேலை செய்பவர்களுடைய நிலை என்று இவர்களுடைய அதாவது உயர் அதிகாரிகள் மூலம் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், அல்லது இவர்களுக்கும் அவர்களுக்கும் சரி சில வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் இவர்கள் வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. அரசு சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கும் அப்படித்தான். அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, உயர் அதிகாரங்களும் சில பிரச்சனைகளும் இவர்களுக்கு புறக்காரணங்களின் அடிப்படையில் ஒரு சில பிரச்சனைகளின் அடிப்படையில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்துப்போதாத நிலையின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்பட்டு வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக அதை ஒதுங்கியிருந்து வெற்றி பெறுவதன் மூலம் இவர்கள் வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். குறுந்தொழில் செய்பவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு சற்று பிரச்சனையாகவே இருக்கிறது. கரண்ட்டு மற்றும் உள் வேலையாட்கள் அப்புறம் பொருளாதாரம் அவற்றை வாங்கி வைத்து அதற்கு முதலீடு செய்யக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் சற்று பிரச்சனைக்குரியவர்களாகவே பிரச்சனை ஏற்படுகிறது. கவனமாக அந்த பொருளாதாரத்தையும் அந்த வேலையும் எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி அடையலாம். 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது குடும்ப நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக வருகிறது. கடக வீட்டின் அடிப்படையில் வரும்போது இவர் மங்களகாரிய நிகழ்ச்சியில் குடும்பத்தினர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலர்களுக்கு மங்களகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். தனம் என்று வரும்பொழுது அதாவது பொருளாதாரம் என்று வரும்பொழுது இவர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் மிகவும் அற்புதமான பொருளாதாரம் சேரக்கூடிய நிலையும் ஏற்படும். வாக்கு, ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, இதை தருகிறோம் அதை செய்கிறோம் என்ற வரும்பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் முழுமையாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 3ஆம் வீடு என்று வரும்பொழுது வெற்றி, அது செயலாக்கம் இவர்களுடைய எண்ணிய காரியத்தை செயல்படுத்த முடிகிறதா என்று பார்த்தால் செயல்படுத்தக்கூடிய தன்மை அங்கு இருக்கிறது. 4ஆம் வீடு வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுதல் மற்றும் சுகஸ்தானம், தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு காலியிடம் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் சரியான இடத்தில் முதலீடு செய்வது நன்று. ஷேர் மார்க்கெட் மற்றும் தங்கம், பத்திரங்களின் மூலம் ஒரு சிலர் முதலீடு செய்ய விரும்புவார்கள். அவர்கள் கவனமாக முதலீடு செய்வதன் மூலம் லாபத்தை பெறலாம். ஒரு சிலர் பெரிய நிறுவனங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய விருப்பம் இருக்கும். அவர்கள் ஜாதகத்தின் மூலம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து கொண்டு முதலீடு செய்வதால் அவர்கள் வெற்றி அடையலாம். தாயார் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சிலருக்கு தாயாருக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய நேரமாக பார்க்கப்படுகிறது. நீரிழிவு நோய் மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, ஒரு சிலருக்கு மிகவும் மன வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறது. கவனமாக இருந்து கையாளுவதன் மூலம் அந்த பிரச்சனையை சரி செய்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தை ஸ்தானம் என்று வருகிறோம். ஏற்கனவே குழந்தை உள்ளவர்கள் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ஒரு சில குழந்தைகளும் மன அழுத்தத்தை கொடுக்கிறது. புதிய வகுப்பு செல்லும் பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய டீச்சர்ஸினுடைய நிலையின் அடிப்படையில் பள்ளி மாறுதல் பெற்றவர்கள் நிலையின் அடிப்படையிலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை தருகிறது. கவனமாக பெற்றோர்களுக்கு கண்காணிப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை சரி செய்து வெளிவரலாம். புதுமண தம்பதியர்களாக இருந்தால் அவர் குழந்தை பாக்கியத்தை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது.
ஆறாம் வீடு என்று வரும்பொழுது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவர் கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் கடன் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருந்து அவற்றை சரி செய்வதன் மூலம் இவர்கள் வெற்றி அடையலாம். ஒரு சிலருக்கு நோய்த்தன்மை கூடுகிறது. அவற்றை மிகவும் முதல் பகுதியிலேயே அவர்கள் வெற்றி அடைவதன் மூலம் சிறு பகுதியிலிருந்து அந்த நோய்த்தன்மையிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை அணுகும் பொழுது அவற்றை மிக தீவிரமாக இல்லாமல் சற்று சிந்தனையுடன் செயல்படுத்தும் மூலம் அவற்றை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஏழாம் வீடு என்று சொன்னால் திருமண பாவம், அது கலத்திர பாவம். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். இவற்றின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு திருமணம் கூடக்கூடிய நிலையாகவும் ஒரு சிலருக்கு நண்பர் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர்களுக்கு தொழிலாளர்கள் கூட்டாளியின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. அரசியல்வாதியின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. எட்டாம் வீடு அதிர்ஷ்டம் தடை தாமதம் என்று வரும்பொழுது அதிர்ஷ்டம் வருகிறதா அல்லது தடை வருகிறதா என்று பார்த்தால் தடை அதிகமாக இருக்கிறது. இவற்றை சிந்தனையின் போக்கின் அடிப்படையில் அது தடையை வெற்றி பெற்று வெளிவரக்கூடிய நிலை ஏற்படும். 9ஆம் வீடு ராகு பகவான் அங்கே இருக்கிறார். அங்கே ராகு பகவான் சனி வீடாக வருகிறது. அது எவ்வாறு செயல் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் முன்னோர்கள் ஒரு சில சொத்து பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக முன்னோர்களுடைய சொத்தின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையாகவும் ஒரு சிலருக்கு தலைமை பறவை ஏற்படக்கூடிய நிலையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு சொத்து கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 11ஆம் வீடு என்று வரும்பொழுது மகிழ்ச்சியும் நல்நிலை பெறக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்ற போது சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறார். அயனசயன போகஸ்தானத்தின் மூலம் இவர்கள் இன்ப நிலையை அனுபவிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மருத்துவமனை சென்று சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டு அவற்றின் மூலம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் கவனமாக இருந்து அவற்றை சரி செய்து கொள்ளலாம்.